புறப்படலாமா? எங்கே? உன் இருப்பிடத்திற்கு. எதற்காக? இது என்ன கேள்வி? மன்னனிடமிருந்து இந்த மணிமங்கலத்தை மீட்க வேண்டும். அதைத்தான் நீயும் சொல்லுகிறாய், நானும் சொல்லுகிறேன். பிறகு என்ன? ஒருவருக்கு துணையாக இருக்க வேண்டியதுதான். எங்கள் இருப்பிடத்திற்கு வேட்காரை அழைத்துச் செல்வதில்லை. ஓஹோ, இப்போதுதான் புரிகிறது. நீங்கள் சூழ்ச்சிக்காரர்கள், சூதுக்காரர்கள், மறைவாக இருந்து சதி செய்யும் கோழைகள், கொடியவர்கள். நாங்கள் ஒன்றும் கொடியவர்களும் அல்ல, கோழைகளும் அல்ல, மனசாட்சிப்படி நடப்பவர்கள். அப்படி என்றால் என்னை கண்டு ஏன் பயப்படுகிறாய்? பயமா? எனக்கா? இல்லவே இல்லை. பின் ஏன் என்னை உன்னுடன் அழைத்துச் செல்ல மறுக்கிறாய்? அதாவது ஏன் தடுமாறுகிறாய்? கொள்கையில் நம் இருவருக்கும் வேறுபாடு இல்லையே, பின் என்ன யோசனை? ஒரு நிபந்தனை. என்னது? கண்களை கட்டித்தான் அழைத்துச் செல்வேன். அடே அப்பா, என் கண்களை கட்டினாலும் என் பார்வையிலிருந்து உங்கள் பாதையை மறைக்கவே முடியாது. சரி சரி, அங்க வந்து கண்ட கேள்விகளை கேட்க கூடாது. எங்கள் தலைவர் மிகவும் கண்டிப்பானவர். நானாக கேட்க மாட்டேன், தானாக தெரிந்து கொள்வேன்.